ஆள்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கம் தொடர வேண்டும் என தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. ஆள்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கம் தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. சிறுவனை கடத்துவதற்கு வாகனத்தை கொடுத்து உதவியதாக ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆள்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கம் தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஏடிஜிபி ஜெயராமன் மீதான அவருடைய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால அமர்வானது தற்பொழுது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது அதை ரத்து செய்ய போவதில்லை என்ற ஒரு தகவலை தமிழ்நாடு அரசினுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் இன்று தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். மிக முக்கியமாக விசாரணையின் பொழுது உயர் அதிகாரி மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் விசாரணையில் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஒரு சஸ்பென்ஷன் என்பது வழங்கப்பட்டது எனவும் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஜெயராமனுடைய விசாரணை தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பிரிவுகளாக இருக்கக்கூடிய சிஐடி உள்ளிட்ட வேறு பிரிவுகளுக்கு இந்த வழக்கினை மாற்றம் செய்து அந்த பிரிவுகள் மூலமாக விசாரிக்க முடியுமா என்பது தொடர்பான ஒரு பதிலை தமிழ்நாடு அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான பதில்களை வழங்க வேண்டும் எனவும் அதுவரை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக சற்று நேரத்திற்கு தற்போது நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை சற்று நேரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த ஏடிஜிபியினுடைய பணியிடை நீக்கம் என்பது நிச்சயமாக திரும்ப பெறப்படாது. விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வகையில் அந்த நடவடிக்கை என்பது தேவையான நடவடிக்கை என்ற ஒரு தகவலை தான் இன்றைய விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆள்கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.